வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்குது டேஞ்சர் டிஸ்கஷன். இந்த சேனலில் நாங்கள் உள்ளூர் சம்பவங்கள்லேருந்து உலக சம்பவங்கள் வரையும் நடக்கக்கூடிய தினசரி சம்பவங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் சைலேஷ் அப்படின்ற நபர் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2026க்கான தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு போட்டியாளர் வந்து அறிவிச்சிருக்கார். தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு கட்சியோட பொது செயலாளர் வெயிட் சிங்கர் அப்படி வச்சுக்கோம். வெயிட் சிங்கர் அவர் வந்து 2026க்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றிய சில டீட்டெயில்டான டெப்த்தான கான்வர்சேஷன் இன்றைக்கி நம்ம பண்ண இருக்கோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். ஸோ நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஓகே. ஸோ 2026க்கான தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தமிழ்நாட்டில் 52 வருஷமாக ஆண்ட கட்சி, ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியோட பொது செயலாளர் கொடுத்துருக்கார் வெயிட் சிங்கர் கொடுத்துருக்கார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ என்ன கட்சி, யார் சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன கருத்து என்ன, சொன்ன அறிவிப்புகள் என்ன, வாக்குறுதிகள் என்ன, அது மக்களுக்கு எந்த விதத்தில் பயனாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ண முடியும், எங்களோட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்குறுதியில் இப்போ வந்து எல்லா பெண்மணிகளும் மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து 2000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் கிடையாது, ஆண்களுக்கும் இலவசமான பஸ் டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, சொந்தமாக வீடு இல்லாத மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு கவர்மெண்ட்டே லேண்டு வாங்கி சொந்த வீடு கட்டி கொடுக்கறதாகவும், சிட்டிஸில் வாழ்கிற சொந்த வீடுகள் இல்லாத மக்களுக்கு கவர்மெண்ட்டே அப்பார்ட்மெண்ட்ஸாக கட்டி அதை ஒரு வீடு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்கு இப்போ ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்காங்க, அந்த ஃபேமிலி ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்குற மாதிரி அந்த பெண்களுக்கும், கல்யாணமாகி போகிற பெண்களுக்கும் ஒரு வீடு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என் ஃபேமிலியில் வீடு கவர்மெண்ட் மூலமாக கிடச்சிருக்கு, அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன், அந்த குடும்பத்தில் நான் வளர்ந்துருக்கேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்ற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி அந்த மேனிஃபெஸ்டோவில் வந்திருக்கு. அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் வந்து கிராமப்புறங்களில் கிராமப்புற வேலை வாய்ப்பு வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக 100 நாள் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் 125 நாளாக அதிகப்படுத்தினாங்க. இப்போ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 25 நாள் சேர்த்தி நாங்கள் வந்து 150 நாளாக ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 5 லட்சம் பெண்களுக்கு 2 வீலர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 25,000 சப்சிடி கொடுத்து, ஸோ பெண்கள் வாங்குற வண்டிக்கு 25,000 சப்சிடி கவர்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இந்த 5 வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன ஒரு டேட்டா, நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது எந்த அளவுக்கு, இது இப்படி பண்ணுறது, இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறது தேவையா, இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனளிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் சில விஷயங்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இது கரெக்ட் இல்லையான்னு தோணும். நம்பர் 1, 2020 to 2021 மார்ச், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஒரு மார்ச் டு இன்னொரு ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரையும் ஒரு ஃபினான்ஷியல் இயர். அப்படி 2020 ஏப்ரல் 1லேருந்து 2021 மார்ச் 31 வரை டோட்டலாக அந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் தமிழ்நாட்டோட அந்த வருஷத்தில் டோட்டல் டெப்ட்டு, கடன் தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ இருந்துச்சுன்னா 4.26 லட்சம் கோடி. ஸோ கடைசியாக வெயிட் சிங்கரோட ரூல் போயிட்டு இருந்தப்ப, ஆட்சி இருந்தப்ப டோட்டலாக அவங்க விட்டுட்டு போனது வந்து 4.26 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டாக. இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா தான், இது அக்யூரேட்டாக நமக்கு வந்து கிடைக்கல. அப்ராக்சிமேட்டாக 4.26 லட்சம் கோடி வந்து அப்ராக்சிமேட் டேட்டா.
இப்போ அதாவது மார்ச் 2025 மார்ச் 31 2025 படி டேட்டா படி எவ்வளோ கடன் தமிழ்நாட்டு மேலே இருக்குது அப்படின்னா 8.33 லட்சம் கோடி. ஸோ அரவுண்ட் ஒரு 3 சம்திங் லேக் க்ரோர் வந்து ஏறி இருக்கு. இது இல்லாமல் மறுபடியும் ஒரு 1 லேக் க்ரோர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ 2026 மார்ச் 31 பிரகாரம் எஸ்டிமேட் பண்ணுறது எவ்வளோ தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ கடன் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 9.29 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கும் தமிழ்நாட்டு மேலே. இது எஸ்டிமேட்டு, வரலாம் அப்படின்றது எஸ்டிமேட்டு. ஸோ இப்போ கடன் வாங்கியிருக்காங்க, அதையும் சேர்த்து வரப்போ இவ்வளோ வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது டெப்ட் டேட்டா. ஸோ எவ்வளோ கடன் இருந்திருக்கு, எவ்வளோ இப்போ இருக்குது, எவ்வளோ இருக்கலாம், இப்போ வாங்கிய கடனோட சேர்த்து எவ்வளோ டோட்டலாக என்ன சேரப்போகுது அப்படின்றது. இப்போ இப்போ ப்ரெசண்ட் படி ஃபாதரோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை நிறைவேற்றினபடி பெண்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 13,000 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்க. பர் மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1080 கோடியிலிருந்து 1100 கோடி வரை செலவாகுது பர் மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஆனுவலாக 13,000 கோடி செலவாகுது மாதம் 1000 ரூபா கொடுத்தப்பே. அதுவும் செப்டம்பர் 2023 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2021 கொடுக்கல, செப்டம்பர் 23 கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 வருஷம் 4 மாதம், ஜான் வரைக்கும் 4 மாதம் கணக்காகுது. ப்ரொவைட் 2.5 வருஷம் எலெக்ஷன் இப்போ தான் 2.5 வருஷம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஜான் வரை மட்டும் கணக்கு வச்சோம்னா 2 வருஷம் 4 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 13,000 கோடி அப்படின்னு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 13,000 கோடி வச்சு என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கமும். இப்போ மாதம் 2,000 ரூபா கொடுத்தாங்கன்னா இவங்க 5 வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்க. இவங்க 2.4 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, சாரி 2 இயர்ஸ் 4 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டலாக 60 மந்த்தும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்கீம், அந்த 1000 ரூபா இந்தாண்ட 2,000 ரூபா இந்தாண்ட, இந்த ஸ்கீமில் மட்டும் அந்த காசை இப்படி கொடுக்காம வேறு எந்த ஆங்கிளும் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேட்டாவாக பார்ப்போம். ஸோ இதுவரை சொன்னது ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? கேள்வி இல்ல, பட் ஆனா வந்து அவங்க மறுபடியும் ஒரு 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்றது வச்சுக்க வேணாம். ஸோ சேம் இதே மாதிரி 2.5 வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். அப்படி ஓகே வச்சு வேணா கணக்கு போங்க. ஓகே 2.5 வருஷம் வச்சுக்குவோம். ஸோ பர் இயருக்கு 26,000 கோடி வருது. இந்தாண்ட 1000 ரூபானா 13,000 கோடி, 2,000 ரூபானா 26,000 கோடி வருது பர் இயருக்கு. ஸோ 2 வருஷம் அப்படின்னா 26 52, இந்தாண்ட ஒரு 6 மாதம் அப்படின்னா அதில் ஒரு 13 52 62 65 கோடி ஆச்சு இந்த 2.5 வருஷத்துக்கு. இவங்க பார்த்தோம் அப்படின்னா 13 26, அதில் ஒரு பாதி அப்படின்னா ஒரு 7.5 26 30 33.5 கோடி வந்துடுது. ஸோ ஒரு பக்கம் 33.5K 5,000 கோடி 33,500 33,500 கோடி, இந்தாண்ட 65,000 கோடி வரும். டோட்டலாக 1000 ரூபா, இந்தாண்ட 2,000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ மொத்தமாக இரண்டாம் கட்ட மெட்ரோ ப்ராஜெக்டுக்கான டோட்டல் பட்ஜெட் வந்து 65,000 கோடி சென்னையில். இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ல 65% யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 40% தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 65,000 கோடி 63,000 சில்லற கோடி தான் டோட்டல் பட்ஜெட். 63,246 கோடி தான் டோட்டல் பட்ஜெட்டு. இதில் 41,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க, 22,000 சில்லற கோடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ண முடியும் இந்த 2.5 வருஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா.
இல்ல ஒரு வாட் இஃப் கண்டிஷன்ல 1000 ரூபா ஸ்கீமே வந்து 5 வருஷம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டலா 65,000 கோடி செலவாயிருக்கும். கொடுத்துருக்க வேண்டிய செலவு ஆகியிருக்கும். அதை கம்ப்ளீட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டே இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணியிருக்கலாம் வித்தவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் இல்லாம. ஸோ இதை 2.5 வருஷன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் இதுல வந்து இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த 22,000 கோடி இல்லாமல், ஏன்னா 33,000 கோடி இவங்க கையில் இருக்கும். மெட்ரோ ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டாக இந்த கோவை மெட்ரோ சம்திங் அதுக்கான மெட்ரோ அவங்க ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க ஓன் சென்ட்ரல் ஹெல்ப் இல்லாமல் ஸ்டேட்டே பண்ணியிருந்திருக்கலாம். இது மெட்ரோ ஆங்கிளில். சரி, ஓகே. இந்த தமிழ்நாடு இலவச வீடுகள் கொடுக்குறாங்க இல்லையா, கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ ஹவுஸ் கொடுக்குறாங்க. அதன் பிரகாரம் 1,00,000 வீட்டுக்கு 3,500 கோடி செலவாகுது. 1,00,000 வீடு கட்டுறதுக்கு 3,500 கோடி செலவாகுது ஆஸ் பர் கவர்மெண்ட் டேட்டா. கவர்மெண்ட் கொடுத்துருக்க டேட்டா படி. இப்போ 33,000 கோடி, அந்த 13,000 கோடிக்கு எத்தனை வீடுகள் கட்டியிருக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா 3.7 லட்சம் வீடு கட்டியிருக்கலாம் ஒரு வருஷத்துக்கான ஸ்கீமில். இதே நான் வந்து 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டால் 37 லட்சம் வீடுகள். ஒரு வருஷத்துக்கு 13,000 கோடியில் வந்து 3.7 லட்சம் வீடு கட்டியிருந்துருக்கலாம். அப்போ 2 மடங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 7.2%. 7.4 வீடுகள் கட்டி கொடுத்துருக்கலாம் 2 வருஷத்தில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை வச்சு வீடுகள் கட்டுற மாதிரி இருந்தா. இதுவே இந்த ஆண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.4 into 2 போட்டோம்னா நம்ம டக்குன்னு கணக்கு போட்டு நான் ட்ரை பண்ணாதான் அரௌண்ட் 14 பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ 14 லட்சம் ப்ளஸ் வீடுகள் கட்டி கொடுத்துருக்கலாம் மாதம் 2,000 ரூபா கொடுக்குற ஸ்கீமில் 2 வருஷம் நடக்கிற செலவு வச்சு. இதே ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு 2,000 கோடி செலவாகுது. ப்ரெசன்ட் டேட்டா படி 2,000 கோடி செலவாகுது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 6 எய்ம்ஸ் கட்டலாம் 1,000 ரூபா ஸ்கீமில் செலவு போட்ட பணத்தை வச்சு ஒரு வருஷத்தில். 2,000 ரூபா ஸ்கீம்னா 12 எய்ம்ஸ் கட்டலாம் ஒரு வருஷத்துக்கு மட்டும். 2 வருஷம்னா 24 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டலாம். இதே ஃபார்மர்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருஷத்துக்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 1,000 ரூபா ஸ்கீமை கட் பண்ணாங்க அப்படின்னா 21 லட்சம் 21.8 லேக் 21,80,000 ஃபார்மர்ஸ் அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் மாதம் 5,000 ரூபா கொடுக்கலாம் 1,000 ரூபா ஸ்கீம் நிறுத்தணும் அப்படின்னா. ஸோ பேசிக்காக மனுஷங்க நம்ம வாழ்றதுக்கு தேவைப்படுறது ஆரோக்கியமான உணவு. அதுக்கான ஒரு தொழிலை பண்ணுறவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினா அவங்க பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸுக்கு அவங்களுக்கு ஃபார்மிங்கில் கிடைக்கிறது ரொம்ப சின்ன ப்ராஃபிட் தான். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா இது கூட அதை சேர்றப்ப அதுவும் மந்த்லி நம்மளால் கொடுக்க முடியும். இந்த பட்ஜெட்டை இந்த 1,000 ரூபா மாதம் மாதம் கொடுக்காம இதை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா 60% இந்தியாவில் ஃபார்மர்ஸ் தான், பிரைமரி செக்டர் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இப்ப வந்து ஃபார்மர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 21,80,000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்ராக்சிமேட்டா. எவ்வளோ ரேஷன் கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.14 கோடி ரேஷன் கார்ட்ஸ் இருக்கு, பெனிஃபிஷியரி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். நம்ம இப்போ தமிழ்நாட்டோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து இது வாங்குறவங்க 1,000 ரூபாய் வாங்குறவங்க எத்தனை பேரு? இது இந்த 1.14 crore அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்லி எலிஜிபிள் பீப்புள்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எலிஜிபிள் பீப்புளோ எல்லாத்துக்குமோ டோட்டலாக கவர்மெண்ட் அதுக்கு ஒதுக்குற பட்ஜெட் 13,000 கோடின்னு கவர்மெண்ட்ல தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவ்வளோ ஸ்கீம் இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு.
இப்போ அதுக்கு அந்த மாதிரி கொடுக்காம இப்படி வெல்ஃபேர் ஸ்கீம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா அது யாரோட பீடு ரூல் வந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆக போகுது. அது ஒரு பர்மனண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு எய்ம்ஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் உருவாக்க போகிற ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு 2000 கோடி தான் ஆகுது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில். அப்போது 12 ஹாஸ்பிட்டல் கட்டலாம் 2 வருஷம் பேமெண்ட்டை வச்சு. இல்லை இப்போ மாதம் 2000 கொடுக்குறாங்க அப்படின்னா 24 கட்டலாம் பர் இயருக்கு. 2000 கோடி ஆகுது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 26,000 கோடி செலவாகுது. அப்போ கணக்கு போட்டுக்கோ. ஒரு வருஷத்துக்கு 12 கட்டலாம், 2 வருஷத்துக்கு 24 கட்டலாம் 2000 ஸ்கீமில். அதில் 2 வருஷத்துக்கே 12 கட்டியிருக்க முடியும், பட் 12 கட்டியிருக்க முடியும். தமிழ்நாடு ஐ மீன் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி அப்படின்னு முக்கியமான எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒரு எய்ம்ஸ் கட்டியிருக்கலாம். ஸோ ஆனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி இவங்க கை நழுவிடுறாங்களே. அப்படி கிடையாது, அது நம்ம தானே முடிவு பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கேட்டால் தான் அவங்க முடிவு பண்ணணும். மொத்தமே 38 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது தமிழ்நாட்டில் டோட்டலாகவே. இதில் கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகமாக இல்லை பெரிய ஸ்டேட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பிரித்தோம் அப்படின்னா 26,000 கோடியில் 12 எய்ம்ஸ் கட்ட முடிஞ்சதுன்னா 2 வருஷம் ஸ்கீமில் 2.5 வருஷம் ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். அது அங்கே இருக்க மக்களுக்கு என்னன்னைக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா வீடுகள் கட்டி கொடுத்துருக்கலாம். அது 50 வருஷம் 40 வருஷம் 35 வருஷம் வேலை செய்யும். ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் வேலை செய்யும். 2000 மாதம் கையில் கொடுத்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லல, பட் அது ஒரு பசிக்கு மீன் பிடிச்சி கொடுக்குற மாதிரி. பட் மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அவன் வாழ்கிற வரையும் யூஸ் பண்ணிப்போம். நான் சொல்கிறேன், நான் ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இது ஒரு டெம்பரவரியான விஷயம். மக்கள்கிட்ட இருந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் இதை வச்சு. ஆனால் மக்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா மக்கள் இம்ப்ரெஸ் ஆகுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆனா நீ இத கேள்விப்பட்டிருப்பிய, இந்த 1000 ரூபாய வச்சு 2 கோழி வாங்கி அதுக்கப்புறம் 2 ஆடு வாங்கி அதை வித்து திரும்ப வந்து 2 மாடு வாங்கின கதையெல்லாம். இப்ப ரீல்ஸ்ல 1000 ரூபாயில மேபி அது ப்ராப்பரான உண்மையா இருந்தாலும் 2.5 வருஷத்துல ஆடு வாங்கி கோழி வாங்கி மாடு வாங்கி எத்தனை வாங்கினாங்கன்னு தெரியாது. பட் ஒரு ஃபேமிலி 100 ஃபேமிலி ஓகே. பட் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலியும் குழந்தையிலிருந்து கிளவி வரையும் எல்லாருக்குமே அதை அவைல் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்க மக்கள் இருந்து இன்டர்நேஷ்னல் பீப்புள் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மருத்துவ ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல்லேருந்து மக்கள் இங்கே வருவாங்க. ஏன் நம்ம நாட்டில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபாரினை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் கம்மி. ஸோ இன்டர்நேஷ்னல்லேருந்து பீப்புள் வருவாங்க மெடிக்கலுக்காக. ஆமாம். ஸோ ஒரு சென்னையில் மட்டும்தான் இருக்குது, கோவையில் மட்டும்தான் இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் கூட்டம் அதிகமாகும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அங்கே வருவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்குது அப்படின்னா கூட்டம் ஹாஸ்பிட்டலில் சேராது. எல்லாருக்குமே ஹை எண்டான மெடிக்கல் விஷயம் கிடைக்கும். ஆனா அது வந்து காஸ்ட்லியா தானே இருக்கும். எய்ம்ஸ் லெவலில் கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்றப்ப மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்க தான் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. நீ சார்ஜே பண்ணாலும் 50-50 பண்ணலாம். ஓகே ஓகே 50-50 பண்ணலாம். ஓகே. பட் அது இங்கே ப்ரைஸிங் முக்கியம் இல்லை, பட் எல்லாருக்கும் அதை அவைல் பண்ண முடியுது இல்லை. புதுசாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஆமாம். நிறைய டாக்டர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல. அப்போ இது எல்லாருக்கும் பயனாக இருக்கும். நிறையா டாக்டர்ஸ்க்கு வேலை கிடைக்கும், நிறையா நர்சஸ் இருக்காங்க, க்ளீன் பண்ணுறதுக்கான தேவைப்படுற ஆட்கள் இருக்காங்க, மெடிக்கல் சுற்றியும் மருந்துகள் விற்கிறதுக்கான ஃபார்மசிஸ் நிறைய கிரியேட் ஆகும், ஃபுட் ஸ்டால்ஸ் நிறையா கிரியேட் ஆகும். இது அந்த ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி நிறையா ஈகோசிஸ்டம் கிரியேட் ஆகும். வெறும் 2.5 வருஷம் பட்ஜெட்டை வச்சு அந்த 2.5 வருஷம் மாதம் 2000 ரூபா கொடுக்காம இதை பண்ணாங்கன்னா எத்தனை வருஷம் இவங்க ரூல் பண்ணுற கூட சொல்லலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் எய்ம்ஸ் கட்டியிருக்கோம் அப்படின்னு.
இன்னைக்கு ஒரு ம் ஒரு டைம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறப்ப நாங்க இத்தனை காலேஜ் கட்டியிருக்கோம், இத்தனை காலேஜ் கட்டியிருக்கோன்றத ரொம்ப கம்பீரமா சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்கன்னா அதை விட பெருமையா சொல்லலாம். ம் விவசாயிகளை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினாங்கன்னா அதை விட பெருமையா சொல்லலாம். ம் இது வெறும் வெறும் இந்த 2000 ரூபா 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்கறதுல மட்டும் அதை வச்சு இதெல்லாம் பண்ணலாம். பட் அவங்க வேற என்ன, அதாவது நம்ம ஒரு தனிப்பட்ட நபர், நமக்கு தெரிஞ்ச டேட்டா ரொம்ப கம்மி, நமக்கு இருக்க நாலேஜ் ரொம்ப கம்மி. ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றப்ப நிறைய ஐஏஎஸ் கேபினட் செக்ரட்டரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லாம நாங்க வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லும் எய்ம்ஸ் லெவலுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைண்ட் ப்ளோயிங்காக இருந்திருக்கும். இலவசம்னு இலவசம் இலவசம்னு ஒரே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணாமல் இனோவேட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா இது மக்கள் அதுதான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு அப்போ நான் நம்புறேன். என்னது இல்ல இம்ப்ரெஸ் மக்களை பண்ணியிருக்கு. வந்து இதுதான் இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு எளிமையா புரியறது வந்து இந்த விஷயம்தான். நீங்க இல்லப்பா, எய்ம்ஸ் நான் கட்டுறீங்கன்னா நான் நான் கேட்ட கேள்வியை தான் கேட்பாங்க திரும்ப. எய்ம்ஸ் கட்டுறானா? எய்ம்ஸ் கட்டுனதுக்கு அப்புறம் அங்க போய் தங்குறது யாரு? அதுக்கான செலவு யார் பாக்குறது? அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் யோசிப்பாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதோட ஃபெசிலிட்டி ரேஞ்சே ரொம்ப குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பெட்டரா இருக்கு, பரவாயில்ல, முன்ன இருந்த காலத்துக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லன்னு இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தை விட ஒரு அடுத்த லெவல் கொடுக்க முடியும் எய்ம்ஸ் லெவல் கொடுக்காட்டியும். பட் எய்ம்ஸ் கட்டவே 2000 கோடி தான் ஆகுது. டீசெண்டான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆகாது. பட் அந்த லெவல் செலவு பண்ணால் கூட 12 ஹாஸ்பிட்டல் கட்டலாம். அந்த மாதிரி சரி 24 கட்டலாம் 2 வருஷத்தில். மக்களுக்கு அது ஒரு ஒரு டைம் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறப்பையும், ஏன்னா 2000 ரூபாய் வச்சு ஒரு மாதம் செலவு பண்ணுவாங்க. பட் ஒரு ஹாஸ்பிட்டல் கட் பண்ணிட்டா லைஃப் டைம் அவங்க போயிட்டே இருக்க போகிறாங்க. அவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்க போகிறாங்க. அது ஒரு ஈகோ சிஸ்டம், அது ஒரு பர்மனண்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ம் எப்பயுமே யூஸ் ஆகிட்டே இருக்க போகுது. நமக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷனலாக யூஸ் பண்ணிட்டு போவாங்க. நிறையா வெளிநாட்டு மக்கள் உள்ளே வரப்ப அந்த நாட்டு பணம் உள்ளே வந்துச்சுன்னா அதுவும் நமக்கான ஒரு அட்வான்டேஜ் தான். இது மல்டி மல்டி லெவலில் இது வேலை செய்யும். ம் இப்போ அது இல்லாமல் இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்தது, பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்தப்பே அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அரௌண்ட் 1200 crore மேலே வந்து லாஸ். இவன் மென்ஸுக்கும் சேர்த்திட்டோம் அப்படின்னா அது 4.5, சரி 4500 crore லாஸ் கூட ஆகலாம் அப்படின்றது ஒரு கணக்கு, ஒரு எஸ்டிமேட். ஸோ இல்ல இப்ப மென்ஸுக்கும் ஃப்ரீ, உமன்ஸுக்கும் ஃப்ரீன்னு வச்சுட்டாங்கன்னா அப்ப என்ன பஸ் டிரான்ஸ்போர்ட்டே ஃப்ரீன்றது அர்த்தமா? ஆமாம், அதான் அர்த்தம். லோக்கல் லோக்கல் மட்டும். ஸோ இது இது கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இது 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 இப்படிதான் இருக்கணும். கரெக்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம தலையில் 9.29 lakh crore கடன் இருக்கு. இந்த கடனை கரண்ட் பில் ஏற்றி நீ தான் கட்டுற. வீட்டு வரின்ற பேரில் அதிகமாயிடுச்சு, அதையும் நீ தான் கட்டுற. சொத்து வரி அதிகமாயிடுச்சு, அதையும் நீ தான் கட்டுற. முன்ன 8 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 10 ரூபா வாங்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்க 2 ரூபாய் வச்சு கடன் கட்டுவாங்க. ஓகே. அதாவது இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளூர் பஸ்ஸுங்களுக்கு ஃப்ரீன்னு விட்டுட்டு, வெளியூர் பஸ்ஸோட டிக்கெட் விலைய ஏத்துவாங்க. இருக்கலாம். வேற எதுல பிரைஸ் ஏறும்னு சொல்ல முடியாது நம்மளால. அப்படிதான் சமாளிக்க முடியும். ஆமா, இப்போ வந்து நம்ம டெப்ட் கடனும் கட்டணும், இந்த மாதிரி மக்களுக்கு புதுசான ஸ்கீம்ஸும் கொடுக்கணும். இப்போ இதுக்கு காசு வேணும். அப்போ ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கு அதையும் கட்டணும். பட் நம்மளோட வெயிட் சிங்கர் என்ன சொல்றாருன்னா, எங்கள்கிட்ட வந்து டேலண்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், நாங்கள் லாக்டவுன்லேயே அவ்வளோ சிரமமாக இருந்தும் நாங்கள் மக்களை வந்து கடனை அதிகமாகாமல், ட்ரூ 2020 டு 21 லாக்டவுன் டைமு எக்கனாமி டேக்ஸ் எதுவுமே கரெக்ட் ஆகலை, எக்கனாமி அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சுன்றப்ப கூட அந்த 4.26 லட்சம் கோடியை தாண்டலை, அந்த அந்த லிமிட்டோட முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வெல் டெவலப்பாக போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு எக்கானமி, 1 trillion இல்ல இப்ப தாண்டிடுச்சு. நமக்கு அப்பனா வந்து ஒரு கம்பேரிசன் வேணும்ல. ஆஹ் கொரோனாவுக்கு முன்னால என்ன கடன் இருந்துச்சு, கொரோனாக்கு அப்புறம் என்ன கடன் இருந்தது அப்படிங்கிறது. அட் ப்ரெசண்ட் கொரோனா அப்பயே அவங்க 5 வருஷம் அவங்க தான் பார்க்குறாங்க, அதாவது 2017 to 21 அவங்க தான் பார்க்குறாங்க. அது வரையுமே அந்த டோட்டல் ஆட்சி ஃபுல்லாக கடைசியாக ஆட்சி விட்டு போகிறப்ப இருந்த கடன் தமிழ்நாட்டு மேலே 4.26 லட்சம் கோடி. அதான் அப்ப அவங்க வரத்துக்கு முன்னால என்ன இருந்துச்சுங்கிற கேள்வி வருதுல்ல.
உனக்கு அப்படி வேணுன்றியா? ஓகே. ஒரு நிமிஷம் தேடி பார்ப்போம். ஸோ அந்த டேட்டா கிடைச்சதுனா தான் நம்ம வந்து இவங்க எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ம். இப்போ உண்மையானவே வந்து இவங்க கடனை இன்க்ரீஸ் பண்ணலையா கொரோனா டைமு அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும். கொரோனா வந்து 2 வருஷம் இருந்தது. ஸோ ம். 2 வருஷத்துக்கு என்ன ஏத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா வரும். புரியுது. ஆனா 4 கோடி தான் இருந்திருக்குங்கிற பட்சத்துல 4,00,000 இவங்களே கோடி. 4 லட்சம் கோடி தான் இருந்திருக்குங்கிற பட்சத்துல இப்ப போன 5 வருஷத்திலேயே அதே அப்படியே ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்படியே 2 மடங்கு ஆன மாதிரி தெரியுது. டபுள் ஆகியிருக்கு. அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது அத கம்பேர் பண்ணும்போது அது கம்மின்னு தான் சொல்லணும். கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. அதுவும் உண்மைதான். ஆனா அந்த காலகட்டத்துல இருந்த எக்ஸ்பென்சஸ் வேற, இப்ப இருக்க எக்ஸ்பென்சஸ் வேற. சோ எக்ஸ்பென்ஸுக்கு ஏத்த மாதிரியான கடன் வந்திருக்குங்கிறது 2 தான் கோடியே பாயிண்ட். 83,00,000 கோடி இருக்கு. சரி, 2,83,000,00,000 கோடி. அப்ப 2 லட்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ம். ஸோ முடியிறப்ப இருக்கிறப்ப இங்க இருந்திருக்கு, முடியிறப்ப அங்க முடிச்சிருக்காங்க. ம். 2,37 crore. ஆனா இங்க முடியிறப்ப அது அப்படியே டபுள் ஆகியிருக்கு. இல்ல நீங்க இதுல நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க வந்துட்டு போனப்பயும் டபுள் தான் ஆயிருக்கு. இவங்க வந்துட்டு போனப்பயும் டபுள் தான் ஆயிருக்கு. ஓகே. அப்ப கம்பேர் பண்றப்ப நாங்க அவங்கள விட கம்மியா பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாது. ஆமா. சோ ஓகேவா? 2 பேருமே டபுள் ஆக்கிட்டு தான் போயிருக்காங்க. டபுள் ஆக்கிட்டு போயிருக்காங்க. பட் இவங்க கிட்ட சான்ஸ் இருந்துச்சு. கடன் வாங்கி இந்த மாதிரி மாசம் மாசம் காசெல்லாம் கொடுத்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஜெயிச்சு ரூல் பண்ணிட்டாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட்டா லிமிட் ஆல் ரீச் ஆயிடுச்சு. மேக்ஸ் டெப்ட் லிமிட். நான் படிச்ச வரைக்கும் 10,00,000 கோடி தான் ஒரு ஸ்டேட்டுக்கான மேக்ஸிமம் டெப்ட் லிமிட் படிச்சிருக்கேன். யாரு கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க இவங்க கடன்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவ்வளவுதான் குடுப்பாங்க. ஆமா. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கல அப்படின்னாலும் வெளிய வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ 3% அவர் தான் வாங்க முடியுமா? எதுல இருந்து 3%? ஓகே, ஓகே. நியூ இந்தியா என்ன போட்டிருக்காங்க, அந்த நியூஸ் பேப்பர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ம், அட, நம்ம ஒரு நியூஸ் படிக்கிறது தான் எக்கச்சக்கமான டிஸ்டர்பன்ஸ் வரும். 9 lakh crore, which is 26% of GSDP within the 28% ceiling. ஸோ 28% சீலிங்னு சொல்லியிருக்காங்க. எதிலோட சீலிங் அப்புன்றது இங்கே இன்னும் மென்ஷன் ஆகலை. ப்ரிஸ்கிரைப்டு டபிள்யூஜிஏடி ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபி இருக்கு இல்லையா, அதோட ஜிடிபியில் 28% தான் வாங்க முடியும் அப்படின்றது ரூல். சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்க ரூல். அதில் 26% இவங்க வாங்கிட்டாங்க. மீதி 26.07% வாங்கிட்டாங்களாம். 9,29 கோடி அப்படின்றது 9.29 lakh crore-ன்றது 26%. ஸோ டோட்டல் ஓகே. சீலிங் 28 நாளைக்கு தான். ஒரு 2 வருஷத்துல வந்து அவங்க அந்த ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த 2 வருஷத்துல இது எல்லாமே குடுப்பாங்க. பட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும்ல ஒரு பக்கம். டேக்ஸ் கலெக்ட் பண்ணாலும் நம்ம இது கட்டுவோமா, டெப்ட் கட்டுவோமா, இல்லை புதுசாக பிளான்ஸுக்கு கொடுப்பாங்களா, இல்லை ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்றது தான் என் கேள்வி. ஸோ இது எப்படி போக போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு சின்ன 5 அறிவிப்புகள் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஸ்கீம் வச்சு இதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
இன்னும் இந்த வீடுகள் கட்டி கொடுக்கறது, வேலை வாய்ப்புகள் அதிகமாக்குறது. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் 125 நாளாக உயர்த்தினாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க 150 நாளாக கொடுப்போம் டோட்டலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் தினிக்கும் மாதம் மாதம் வருமானமாக கொடுக்கறது. அது இல்லாமல் இப்போ 25,000 சப்சிடி, 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 சப்சிடி கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபண்டு, அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது. ரிமைனிங் மேனிஃபெஸ்டோலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சேர்றப்போ தான் இன்னும் எவ்வளோ வெயிட்டேஜ் சேர்ந்துக்கிட்டே போகுது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இது இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றது தான் சொல்ல வரும். இது வந்து நமக்கு எந்த அளவு டேரெக்டாக நமக்கு அஃபெக்டாக கிடைக்க போகிறதில்ல, டேரெக்டாக நம்ம ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. பட் அவங்க அதை அங்கே உட்காந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தான் இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் இதை தெரிஞ்சும் எதன் அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் இதை லான்ச் பண்ணுறாங்க, இதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றத சீக்கிரமே தெரிஞ்சுப்போம். யார் நமக்கு மேலே இருக்க போகிறாங்க, யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கணும். ஆனால் இது நல்ல ஆங்கிளில் கிடைச்சா நல்லா இருக்குன்றதான் என்னோட கருத்து. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்லை. ஸோ இதுவரையும் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.